கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அணுகுடி என்னது நல்ல சேட்டை பண்ணு போலயே. அதெல்லாம் சேட்டை நல்லா பட்டையா பண்ணுவாங்க. என்னது கையில என்ன வச்சிருக்கியா? என்னடி சொல்லுக்குட்டி? என்ன யார் விட்டு பர்ஸ்? எதுக்கு இதை எடுத்துட்டு வந்திய? யார் விட்டு தெரியலையே. ஐபேச தெரியலனாலும் என்ன அறிவா சொல்லி புரிய வைக்குது? அதெல்லாம் தெளிவா சொல்லிடுவாங்க. சரி கொடுங்க, யாரோட பர்ஸ் கொண்டு போய் கொடுத்துருவோம். கொடுங்க. யார் விட்டு? அருண் தம்பி வாங்கண்ணா. இடையில வந்துட்டேன்னு எதுவும் நினச்சிக்கிறாதீங்க. ஒன்றும் இல்லை, டீசல் போடலான்னு பெட்ரோல் பங்க் வரைக்கும் போனேன். அங்கே என் ஜிபேல பணம் இல்லாமல் போயிடுச்சு. அதான் உங்ககிட்ட வந்து வாங்கிட்டு போகலான்னு. இவன் மறந்துட்டேன். நான் தான் பணம் போட்டு வைக்கவே மறந்துட்டேன்ல. இருங்க நான் கொடுக்குறேன். இல்லை யார்கிட்டன்னு தெரியாம எடுத்து பார்க்க கூடாது. கூட என்னாச்சும் வரும். அங்கிள் என் பர்ஸ காணா. என்ன வரும்னு சொல்ற? ஆமா அங்கிள். என்ன சொல்றிய? அப்ப இது உங்க பர்ஸ் தானோ? பாக்குறப்ப அப்படித்தான் தெரியுது. எங்க கொடுங்க. தென் காட் சார், ரொம்ப தேங்க்யூ சார். என்னோட பர்ஸ் தான். சே, எப்படி இதை விட்டேன்னு தெரில. இது மட்டும் தொலைஞ்சு போயிருந்தது, அவ்வளோதான். முக்கியமான பொருள் இருக்கு, முக்கியமான மெமரிஸ் இதில் தான் இருக்கு. இது மட்டும் தொலைஞ்சிருந்தது, நிஜமா அவ்வளோதான். ரொம்ப தேங்க்ஸ் சார். எதுக்கு எனக்கு நன்றி சொல்றீங்க? நன்றி சொல்ல விட நிக்கிறாங்கல்ல இந்த மேடத்துக்குதே, அவங்க தானே கொண்டு வந்து கொடுத்தாங்க. கவனமா வச்சுக்கிறீங்க. என்ன இவருக்கு நன்றி சொல்லுங்க. டே குட்டி பாப்பு, இன்னைக்கு நீங்க தான் அங்கிளுக்கு நல்ல உதவி செஞ்சிருக்கீங்க. சோ சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு தேங்க்யூ சொல்லிடலாமா? எவ்வளோ ஹீரோ. தேங்க்யூ. நீங்க என்ன பேசுறீங்கன்னு அங்கிளுக்கு புரியலடாமா. ஆனா ரொம்ப தேங்க்யூ. என்ன இவ்வளோ சின்ன வயசுல, அதுவும் வாய் பேச முடியாத ஒரு குழந்தை இவ்வளோ அறிவா நடந்துக்கிறது, இவ்வளோ ஒழுக்கமா நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம்தான். நிஜமாவே இந்த குழந்தைய பெத்த அம்மா ரொம்ப குழந்தைய நல்லா வளர்த்துருக்காங்க. டி தங்க குட்டி, வாங்க வாங்க வாங்க, தாத்தா கிட்ட வாங்க. எதுக்கு மோபடி போட்டிருக்கீங்க? கண்டிப்பா இந்த முகத்தை நான் பார்க்கணும். வாங்க அணுக்குட்டி, போங்க, தாத்தா கூப்பிடுறாங்கல்ல. வாங்க செல்லம், ஒடியாங்க. ஒரே வாட்டி மூஞ்சி மட்டும் பார்த்து ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன் செல்ல குட்டியில. வாங்க. வாங்க 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 வாங்க. என்ன அறிவு, இன்னைக்கு உன் முகத்தை பாத்துருவேன். என்ன சொல்றிய?
கடவுளே, இருங்க வாரேன் ஒரு 5 நிமிஷம். இஃப் யூ டோன்ட் மைண்ட், தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. நான் போய் அதை பார்த்துட்டு வரேன். நீங்க என்ன ஏதுன்னு பாருங்க. நான் என்னோட பிஏ கிட்ட சொல்லி விடுறேன். அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வரேன்னா கொஞ்சம் நான் வெளியே போக வேண்டியது இருக்கு, வந்து பேசுறேன்னா. என்னாச்சுப்பா? அது இப்ப விளாவே சுருக்கிருக்க முடியாது. அனு வா நம்ம போலாம். என்னாச்சுன்னு தெரியல அங்கிள், இவ்வளவு பரபரப்பா போறாரு. ஏதாவது பிரச்சனையா இருக்கும். சரி நான் போய் அவர் பிஏவை பார்த்துட்டு வந்துடலன்னா. பாவம், அந்த பொண்ணு மூஞ்சி நீங்க பார்க்கவே இல்லையா? பரவாயில்ல, ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறோம், எப்படி இருந்தாலும் பாத்துரலாம் என்ன. சரிவா போலாம். முதல்ல இவருக்கு டீசல் காசு கொடுத்து அனுப்பு. அதை மறந்தே போயிட்டேன், இருங்க என்னோட கார்டு தரேன். சரிங்க தம்பி. ஐயோ அர்ச்சனா, என்னது இது? சார் என்ன சொல்றதுனே தெரியல சார். பட்டுன்னு கையை வெட்டி விட்டாங்க. என்ன நடந்துச்சுனே தெரியல. ஓ கடவுளே, என்ன அர்ச்சனா இப்படி இருக்கிய? வாங்க ஆஸ்பத்திரி போவோம். அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார், அது சரியா போயிடும். எங்கட சரியா போவோம்? என்ன நீங்க எப்படி ரத்தம் பாய்க்கிருக்கு? ஓ கடவுளே, வாங்க போலாம். இல்ல சார் வேணாம். அனு அம்மா கிட்ட வா. இங்க தானே இருக்கா, நான் பாத்துக்கிறேன். வாங்க போலாம். சார் முதல்ல ஆஸ்பத்திரி கூட்டு போனோம் சார், ரொம்ப ஆழம் எடுத்திருக்காங்க. அர்ச்சனா ப்ளீஸ் வாங்க போவோம். இல்ல சார் வேணாம், இருக்கட்டும். அனு அனு அம்மாட்ட வா. அம்மா விட்டு எங்கேயும் போகாத வா. அர்ச்சனா, அர்ச்சனா சொன்னா கேளுங்க அர்ச்சனா, எப்படி ரத்தம்? அனு அர்ச்சனா சார் ரொம்ப ஆழமா எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கூட தானே இருந்தீங்க, இது பார்க்க மாட்டீங்களா? ஐயோ சரி, டிரைவர் கார் எடுக்க சொல்லுங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போறேன். ஒண்ணு இல்லடா, அம்மாக்கு ஒண்ணு இல்ல, ஆஸ்பத்திரி போலாம். போங்க சீக்கிரம் சொல்லுங்க. சார் சொல்றேன். அம்மா ஒண்ணு இல்லடா, அம்மாக்கு ஒண்ணு இல்ல, இப்ப ஆஸ்பத்திரி கூட்டு போய் ஊசி போட்டா சரியா போயிடும். இரு. ஐயோ என்ன அர்ச்சனா இப்படி செஞ்சுட்டீங்களே? ஐயோ கடவுளே, கடவுளே ஒன்னா இருக்கக்கூடாது. இன்றி நானே தினம் வாழ்வதொரு வாழ்வா, நீவா நீவா உயிரின் உயிரே வரவா. ஏன் அர்ச்சனாக்கு ஏதாவது ஒண்ணுண்டா? என் மனசு இப்படி கடந்து துடிக்குது. இவங்க யாரோ தானே, எனக்கு ஏன் மனசுல படப்பட்டு நடிச்சுக்கிருக்கு. ஏற்கனவே ஒருத்தி முகத்தை காட்டாம கனவுல வந்து வந்து என்ன சாவடிக்கிறா. இப்போ சம்மந்தமே இல்லாம அர்ச்சனாவை என்கிட்ட நெருங்கும் போதெல்லாம் எனக்குள்ள ஏதோ ஒரு உணர்வு. கடவுளே, இன்னும் என்னதான் நான் அனுபவிக்கணும்? ஒன்னோட தங்கம் இப்ப சரியா போயிடும், அழகாது கொஞ்ச நேரம் இரு, உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. இரவிங்கு தீவாய் நம்மை சூழுதே. சார் டிரைவர் வந்துட்டாரு. இதோ வாரேன். குட்டி வாங்க போவோம். ஒண்ணு இல்ல, வாங்க போவோம். பாருங்க அணுக்குட்டியே அழுவ கூடாது, தைரியமா இருக்கணும் சொல்லி கொடுத்துருக்கோம்ல. அழுவ கூடாது. அம்மா இப்படி ஆஸ்பத்திரி தூக்கி போடாம சரியா போயிருவாங்க. இரு. சரி நான் கிளம்புறேன், போய் ஆஸ்பத்திரி போய் என்ன இருந்து பாத்துட்டு வரேன். புதுசா வந்திருந்தாங்க 2 பேரு, அவங்களுக்கு என்ன செய்யணும் எது செய்யணும்னு பிரியா கிட்ட சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட சொல்லி பார்க்க சொல்லுங்க. என்ன நான் வந்துருவேன். சரிங்க சார், முதல்ல கூட்டு போங்க. சரி வாரேன். என்னாச்சு சாருக்கு இவ்வளோ அவசரமா யாரை தூக்கிட்டு போறாரு? நாங்க முகத்தை பக்கத்துக்குள்ள காருக்குள்ள போயிட்டாரு. எதுவும் நினைச்சுக்கிறாதீங்க, ஒரு சின்ன சம்பவம் ஆயி போச்சு. அதே ஆஸ்பத்திரி தூக்கி போயிருக்காரு, வேற யாரும் இல்ல. இந்த உள்ள வரும்போது ஒரு பாப்பா இருந்துச்சுல, அந்த பாப்பாவோட அம்மாதே கையை வெட்டிக்கிட்டாங்க. ஐயோ என்ன சொல்றீங்க? தெரியல, நல்லா நரம்புலே போட்டாங்க போல. அதே ரொம்ப ரத்தம் வந்துருச்சு சார், அதே ஆஸ்பத்திரி தூக்கி போயிட்டு இருக்காரு. ஐயோ சே, என் பர்ஸ் எடுத்து கொடுத்துச்சு அந்த பாப்பாவோட அம்மாவுக்கா? அதே இவ்வளோ அவசரமா போறாரா? ஸோ இல்ல கையத்தை வெட்டியிருக்காங்க, வேற ஒண்ணும் இல்ல. என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதையும் கூட்டி போயிருக்காரு. சரி நீங்க உங்களுக்கு என்ன ஏதுன்னு பார்க்கணும்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு, நான் பாத்துக்கிறேன். என்ன செத்த போருங்க, எனக்கு உள்ள ஒரு சோழி இருக்கு, ஒரு ஃபார்ம் இருக்கு, அதை எடுத்துட்டு வந்து நான் உங்ககிட்ட ஃபில் பண்ணிட்டு அப்புறம் வாங்கிக்கிறேன். பிரிண்ட் அவுட் போட்டு வரணும். வாரேன். போங்க போங்க. சே அங்கிள் பாவம் இல்ல, இப்படின்றதுக்குள்ள என்னென்ன நடக்குது பாத்தீங்களா? சே கடவுளே, எதுவும் ஆயிடக்கூடாது. பிள்ளையரப்பா, அந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அந்த குட்டி குழந்தை இவ்வளோ அழகா வாய் பேச முடியலனாலும் ஒன்னு செய்யுது. அந்த குழந்தைக்காகவது அவங்க அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாம நீ தான் பார்த்துக்கணும் கடவுளே. இமையருகே
போங்கண்ணே சத்து சீக்கிரம் போங்கண்ணே, ரத்தம் ரொம்ப போயிட்டு இருக்கு. வந்துட்டோம் சார், பக்கத்துல வந்துட்டோம். ஒண்ணுலடா ஒண்ணு நமக்கு ஒண்ணு கிடையாதுடா, இந்த இப்ப போயிருவோம். என்ன அர்ச்சனா? டோடா ஐயர் விட்டு பொண்ணுடா. டா நீ தான் ஐயர் விட்டு பொண்ணாக்கும். எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறது நீ தானே? ஆமா, நேத்தே ஒரு ஆள் அனுப்பிவிட்டு உன்னை கூப்பிட்டமே, என்ன இப்பத்தே வார? கூப்பிட்டானே வரணும்னு தெரியாதா? நான் படிச்சுட்டு இருந்தேன், அதனால தான் வரல. எக்ஸாம் வந்துட்டு இருக்கலாம், அதான் படிச்சுட்டு இருந்தேன். டோடா மச்சான் படிச்சுட்டு இருந்தாங்களாண்டா. படிச்சு என்ன பாஸ் பண்ணி என்ன பெரிய டிகிரி வாங்கி தள்ள போறியா? சீனியர் கூப்பிட்டு இருக்கா, கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்ப பார்த்தாலும் உள்ளே உட்கார்ந்து இருக்கா. என்ன நினைச்சிட்டு இருக்க? மன்னிச்சிருங்க, எதுக்கு கூப்பிட்டேன்? இந்த மன்னிப்பெல்லாம் இன்னொரு தடவை கேட்க கூடாது. என்ன சீனியர் கூப்பிட்டா வந்து என்ன ஏதுன்னு அடுத்த நிமிஷம் வந்து கேட்டு போகணும், சரியா? சொல்லுங்க. என்னத்த சொல்ல? ஆமா, உங்க ஆத்துலலாம் அடுத்தவாவ கல்யாணம் பண்ணா எதுவும் சொல்ல மாட்டாளா? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதாம்மா உரி காதலிச்சுக்கிருக்கியே, அவனை சொல்லிக்கிருக்கேன். அவன் உங்க ஆத்துக்காரன் கிடையாது. உங்க ஆத்துல உன் தோப்புனார்ல வைய மாட்டாரோ? நீங்க எதுக்கு கூப்பிட்டீங்களோ அதை மட்டும் கேட்டுட்டு விட வேண்டியதானே? எதுக்கு தேவையில்லாம பர்சனலா தலையிட்டு இருக்கேன்? பர்சனலா? ஓ பர்சனலோ? நீங்க சீனியர் லவ் பண்றது பர்சனலோ? ஒரு நிமிஷம் போட்டு கொடுக்கிறதுக்கு ஆகாதுப்பு. போட்டு விட்டுடுச்சுக்க உன் தோப்புனார்னு சொல்லி உன் டிசி கிழிச்சு அனுப்பி விட்டுருவார். எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? சீனியர்னு கூப்பிட்டு அந்த மரியாதைக்கு வந்தேன், எதுக்கு தேவையில்லாமலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் என்னோட பர்சனல், அதுக்கு நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இந்த பர்சனலு தனிப்பட்ட விஷயம் அப்படி இப்படிலாம் பேசக்கூடாது. என்ன உனக்கு எந்த பர்சனல் இருக்கக்கூடாது. நீ எங்ககிட்ட எல்லாத்தையும் ஓப்பனா சொல்லிக்கிட்டு இருக்கணும், சரியா? ஐயோ பெருமாளே, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஆய் தரனாலே பெருமாளே கிருமாளேன்ட்டு இத தவிர எதுவுமே பேசவே மாட்டீங்களோ? ஐயோ வாயில போடுங்க, அபிஷ்டு அப்படி சொல்லாதீங்க. பெருமாள் கோச்சன் இருப்பா. எம்மா செத்த நேரம் பேசாம இருதாயே. யாரு உன்கிட்ட ஒன்று சொல்ல போறோம், அதை நீ செய்யணும். என்ன? நீ லவ் பண்ணிக்கிருக்கியே செல்வகுமார், அவன் இந்த காலேஜுக்கு சீனியர் தான். மொத்த காலேஜை கண்ட்ரோலா வச்சுக்கிருந்தியா? ஆனா அவனுக்கே ஒருத்தே சீனியர் இருந்தாண்டா, உன்னால நம்ப முடியுமா? இப்போதைக்கு அவளை பத்தி தான் ஏன்ட்ட பேசிட்டு இருக்கேன். இடையில பூந்து காமெடி பண்ணக்கூடாது. செத்த நேரம் பேசாம இரு, நாங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது மறந்து போயிருவோம்ல. அறிவிட்ட மூதேவி செத்த வாய் பொத்திட்டு இருக்கியா? இல்லல நான் சொல்லிக்கிருக்கேன். நீ இப்பெல்லாம் சொல்லிட்டு வச்சுக்க, நம்ம தலையோட மரியாதை அவளுக்கு எப்படி தெரியும்? செத்த பேசாம இரு. செல்வாவைக்கு சீனியர் ஒருத்தர் இருக்கான், அவனை பார்த்துட்டு சும்மா அதற விடும். அப்படிப்பட்ட ஆளு அவனுமே இந்த காலேஜ் விட்டு இந்த செல்வா துரத்திட்டியா? அப்பயே இருந்து செல்வாவை பழி வாங்கணும்னு நாங்க நினைச்சுக்கிருக்கோம். ஆனா எங்களால எதுவுமே முடியல. நாங்க எடுத்த முயற்சி எல்லாம் தோத்துனே போய்க்கிருக்கு. கடைசி 2 நாளைக்கு முன்னாடியே கேள்விப்பட்டேன் உனக்கு செல்வாவுக்கு கிசு கிசுன்னு. ஐயோ என்ன பேசிட்டு இருக்கேன்? இப்பெல்லாம் பேசாதே, என்னோட காதல் ரொம்ப புனிதமானது. இப்பெல்லாம் பேசாதே. இந்த காதல் தான் புனிதமானது இல்லைன்னு சொல்ல போறேன். இல்ல தெரியாம தான் கேட்கிற வாய் செத்த மூடிட்டு இருங்கோ. யாரு அவனுக்கு நாங்க பழி வாங்குறதுக்கு எம்பிட்ட முயற்சி செஞ்சு பார்த்துட்டோம், ஆனா எங்களால முடியல. எல்லா முயற்சியும் தோல்வியில தான் இப்படி முடிஞ்சது. அதனால இப்போ ஒன்ன வச்சு செய்யலாம்னு இருக்கோம். என்ன செய்ய போறேன்? என்ன செய்ய போறேன் இல்ல, என்ன செய்ய போகிறோம், புரிஞ்சுதானோ? என்ன உளறிட்டு இருக்கே? இப்போ சீனியர் செல்வாவை லவ் பண்ணிட்டு இருக்கேல, அங்கதான் உனக்கு முக்கியமான வேலையே. நான் தான் ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்களா, எதுக்கு தேவையில்லாம நான் லவ் பண்றது, என்னோட லவ் விஷயத்துலலாம் தலையிட்டு இருக்கேன். இது பொறுங்க மாமி, சொல்லி முடிச்சுன்றோம். யாரு சீனியர் செல்வாவை லவ் பண்ணிட்டு இருக்கேல, அவனை பொறுத்தளவுல நீ அவனை உண்மையா லவ் பண்ற, ஆனா உன்னை பொறுத்தளவுல நீ அவனை ஏமாத்தணும். என்னது? என்னதா? உனக்கு ஒரு அக்கா இருக்குல்ல? சாரி, உங்க இதுல அக்காவை எப்படி கூப்பிடுவேன்? ஆத்தோரம்பின்னு கூப்பிடுவாங்க. அறிவியட்ட முண்டோ, அது ஆத்தோரம்பி இல்ல, அத்தம்பி. அத்தம்பி எடுத்துட்டு இருக்கேன். பொறுங்க மாமி, சொல்லி முடிச்சுன்றோம். அதான் அத்தம்பி இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குதானே? ஆமா. அந்த குழந்தை கூட லிட்டில் பிரின்ஸ் பிளே ஸ்கூல்ல சேர்த்து விட்டுருக்காளே, தெரியுமா? தெரியும். அந்த ஸ்கூலோட கரஸ்பாண்டன்ட் யார் தெரியுமா? எங்க அப்பாவே. நாங்க தான் இந்த ஸ்கூல்ல வச்சிருக்கோம். இப்ப மட்டும் நான் சொன்னதை நீ செய்யலன்னு வையேன், அத்தம்பியோட குழந்தை அந்த இடத்துல தொங்க பாத்துக்க.
ஐயோ இந்த பெருமாளே என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இல்ல எதுவும் செஞ்சிராதே. அதே நாங்க எதுவும் செஞ்சிர கூடாது. நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். எதுக்கு இப்பெல்லாம் பண்ண சொல்றேன்? நான் சீனியரை உண்மையா லவ் பண்றேன். அவர்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். சீனியர் இல்ல நான் என்னால வாழ முடியாது. அவரை என்னால ஏமாத்த முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நான் படல வந்துட்டு போயிட்டு தானே இருக்கேன். தேவையில்லாம என்னட்ட வம்பு இருக்காதீங்க. இது நல்லா இருக்கே. அப்போ உன் சீனியர் எங்க ஃப்ரெண்டு கிட்ட வம்பளுக்கும் போது பாத்துக்கிட்டு நாங்க சும்மா இருக்கணுமா? இப்ப எங்க ஃப்ரெண்டு இங்க இல்லாதது எம்பிட்டு மனவேதனை எங்களுக்கு தான் தெரியும். அவன் வேற ஒரு காலேஜ்ல இருக்கேன், நாங்களா வேற ஒரு காலேஜ்ல இருக்கோம். நினைச்சா கூட போய் பார்த்துட்டு வர முடியல. செவரேறி கூச்சு போற மாதிரி இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஓ ஃப்ரெண்டு தான். என்ன அறிவு கட்டு முண்டோ அது ஓ ஃப்ரெண்டு கிடையாது, ஓ லவ்வர். சரி சரி, டங்கு ஸ்லிப் ஆகி போச்சு. ஓ சீனியர் உங்களுக்குள்ள கோவம், உங்களுக்குள்ள ஏதாவது சண்டைனா நீங்களே பேசி தீர்த்துக்க வேண்டியதானே. எதுக்கு தேவையில்லாம இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? தயவு செஞ்சு என் தம்பியோட குழந்தை எதுவும் பண்ணிடாதே. நீ ஏற்கனவே என் தம்பி நிறைய கஷ்டப்பட்டுட்டாள். இப்போ எதுவும் செஞ்சிடாதே. நாங்க எதுவும் செய்ய கூடாதுன்னா நாங்க சொல்றதை நீங்க கேட்கணும். எப்படி? இல்ல என்னால என் சீனியருக்கு துரோகம் பண்ண முடியாது. அவர் பாவம் என்ன உண்மையா லவ் பண்றா. நானும் அப்படிதான். என்னால அவரை விட்டெல்லாம் கொடுக்க முடியாது. அவரை ஏமாத்த முடியாது. காதல் இருந்த ஒரு விஷயத்தை தாண்டி என் உயிரை கொடுக்க சொன்னால் கூட நான் கொடுக்கிறேன். ஆனா சீனியரை என்னால ஏமாத்த முடியாது. ப்ளீஸ் குழந்தை தூக்கிட வேண்டியதான். என்னடா எதுவும் செஞ்சிடாதே. ப்ளீஸ் எதுவும் செஞ்சிடாதே. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. ப்ளீஸ் டைம் கொடுக்குறோம். டைம் கொடுத்த கேப்ல உன் சீனியர்ட்ட போய் ஏதோ சொன்னேன்னு வையே, எப்படிதான் நியூஸ் எங்களுக்கு வந்துரும். அப்புறம் உன் தம்பியோட குழந்தை. இல்ல நான் சீனியர்ட்ட எதையும் சொல்ல மாட்டேன். என்ன விட்டுருங்க. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் வரேன். ஓடி போயிட்டா உள்ள கொளுத்தி போட்டிருக்கோம்ல, சும்மா பாத்திக்கிட்டு எரியும். பிரபா இல்லாத ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் ரொம்ப நொந்து செத்துக்கிருக்கேன். இவ்வளவு க்ளோஸா பழகணும் நாமலாம். இடுல இனி சும்மா பயிரா பத்திட்டு எரியும். பாத்துக்கிருவோம். இன்று முடியும் நான் தேடும் தேட நீ இன்றி நானேதடா. ஓய் மாமி மாமி. சீனியர் ஏய் மாமி என்னடி? கண்ணீரின் துளி வந்து விழிகளை மூடும். எங்கே என் காதலே? ஏய் சுஜி என்னடா? ஏய் இங்க பாரு. ஒண்ணும் இல்ல சீனியர். நீ எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? என்னை பாரு. ஒண்ணும் இல்ல. அடி வாங்க போற. அண்ணாந்து பாரு. ஏய் இது காலேஜ்ல யாராவது பாத்திர போறாங்க. அண்ணாந்து சொல்ல. மன்னிச்சிருங்க சீனியர், மன்னிச்சிருங்க. என்னடி எதுக்கு அழுதுட்டு இருக்க? ப்ரொஃபசர் ஏதாவது வந்தானா? யாராவது சொன்னாங்களா? சொல்லு. இல்ல சீனியர் வம்பிட்டாங்களா? இல்ல சீனியர். பின்ன என்ன வண்டி கழுதுக்கு இருக்க? எதுக்கு அழுக? என்ன சொல்லுது இப்ப? ஒண்ணும் இல்ல சீனியர். உங்களை 2 நாளா பார்க்கலன்னா அதான் உங்களை பார்த்து தான் அழுதுட்டேன். போய் சொல்லாத சுஜி. உன்னை பத்தி எனக்கு தெரியும். யாரும் என்னமோ வந்திருக்காங்க. காலைல பாத்தி நல்லா தான் இருந்தா இப்ப என்னவா? போய் சொல்லாதே. நான் ஒன்னும் காலையில வரல, இப்பதான் வந்தேன். உன்னைய 2 கண்ணால பார்த்து நான் போய் சொல்லிக்கிறேனா? இல்ல நீ இப்ப எங்கிட்ட போய் சொல்றேன்னு நான் நம்புறேமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க போங்க கிளாஸுக்கு. வர வர எதையோ மறைக்கிற. அப்ப நான் என்னன்னு தான் தெரிய மாட்டேங்குது. என்ன கண்டுபிடிச்சேன்னு வையி அப்படிதான். இல்ல அண்ணே. வாழ ஆமா சூஜி, உன்னை நான் அப்பவே தேடிக்கிட்டு இருக்கேன். உன்னை மேக்ஸிமம் கூப்பிட்டு வர சொன்னாலே. இங்க என்ன செஞ்சுட்டு இருக்க? எதுக்கு அழுகுற? ஒண்ணும் இல்ல. சீனியரை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். அவன் இங்கே தான் இருக்கான், இங்கே தான் நடக்கிறியா? அவனுக்கு இப்போ வந்து பார்க்கணும்னு இருந்த. ஒரு 2 நாள் பார்க்கறதுல வருத்தமோ? எனக்கு சும்மா இரு. அந்த பிள்ளை அழுதுக்கு இருக்கு. நீ வேலை பாரு. என்ன ஓவரா பண்ணிக்கிருக்க? சரி உன்னை மேக்ஸிமம் கூப்பிட்டாங்க. இப்போ என்ன ஏண்டி கேளு என்ன? சரி சீனியர் வரேன். ஏ சுஜி. இல்ல என்ன உனக்கு அந்த பிள்ளைக்கு சண்டையாக்கும்? இல்ல காலையில அந்த பிள்ளை பார்த்தோம்ல. அந்த பிள்ளை நீ பாக்கல. ஏதோ வேலை இருக்குச்சு. அப்புறமா பாக்கணும்னு நான் பாட்டுல இருந்தேன். ஆனா இப்ப நம்ம அழுதுக்கு என்ன கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்குது. இல்ல ஏதோ வந்தாங்களா ப்ரொஃபசர் இப்பசர்? அடிக்காதவன வையறாங்கன்னா ஒரு பொறுப்பு இருக்கு. இந்த பிள்ளை எதுக்குடா வைய போறாங்க தெரியல. என்னடே தெரியல. அப்பவே நல்லா தண்டா பேசிக்கிருந்துச்சு. கலாச்சிட்டு இருந்தேன் கிளாஸ்ல உட்கார்ந்துகிட்டு. சரி என்ன அங்க ஸ்டாஃப் ரூம் மாதிரி கூட்டாங்கன்னு போயிட்டு வரதுக்குள்ள என்னமா நடந்து போச்சு? என்னன்னே தெரியல. என்ன ஏதுன்னு பாக்கணும். சரிங்க நீ என்ன செய்ய போற? வா போவோம். நீ போல. எனக்கு இந்த பிள்ளை அழுது மனசே தாங்கல. என்ன மாதிரி பண்ணாதடா. அந்த பிள்ளை எதையாவது நினைச்சு அழுதுக்கு இருக்கும். வீட்ல இருந்தா கூட ஏதாவது நினைச்சு அழுதுக்கு இருக்கும். அதை வந்து உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா எல்லா சமயத்துலயும்? புட்ட பிள்ளை அப்படிதான்டா ஒரு சில விஷயங்களை மறைக்கத்தாண்டா செய்யும். லவ் பண்ணவனா இருந்தாலும் சரி, கட்டின புருஷனா இருந்தாலும் சரி. அப்படி இல்ல கண்மணி. உனக்கு அதை நான் எப்படி சொல்லி புரிய வைக்க? இது வரைக்கும் ஏனோ தானே இருந்தேன். ஆனா நெசத்துக்குமே அந்த பிள்ளைய லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு பிறகு என்ன ஒரு முடிவு வந்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி கட்டி பண்ணுன்ற அந்த ஒரு இதுல இருக்கேன். ஆனா இப்ப இந்த பிள்ளை நடந்துக்கிறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே பயமா இருக்குல்ல. என்ன மாதிரி பண்ணாதடா அண்ணே. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. என்ன நீ ஒண்ணும் கவலைப்படாத.
நீ ஏன் விட்டாலும் சூச்சி உன்னை விடாது. உன்னை எந்த அளவுக்கு ஆதரிக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். நீ வா நம்ம போவோம். இல்ல கண்மணி நீ போ. வா ஒருத்தன் சும்மா நோய் நோயிட்டு வாடா வெண்ண. சும்மா நோய் நோயிட்டு இருக்க வெண்ண மாதிரி. என்னையா மருது கணக்கு எடுக்க வந்திருக்கியோ? ஆமா நீ வேணா ஏற்கனவே பழைய மூட்டை 35 தானே ஏத்தி விட்டேன். மீதி அடுத்த மூட்டையெல்லாம் கொஞ்சம் புதுசையும் கடந்தடிக்க சொன்னாரு. அதையும் புதுசையும் பழசையும் பார்த்து எடுக்கலாம்னு வந்தேன். எல்லாம் புதுசு தனியா பழசு தனியா பிரிச்சு வச்சுட்டாங்க. அதுல போய் பார்க்க வேண்டியதுதானே. சரிதே இருந்தாலும் பழசையும் புதுசையும் கலந்துல எடுத்து வச்சிருக்காங்க. அதனால அதை பார்க்கணும்னே வந்தேன். சரியா பாரு. சரிங்கண்ணே. சரி இன்னும் மேடம் வரலையா? அவ வந்தா தானே கணக்கு காட்ட முடியும். நேத்து நீ 5 மணிக்கு வரல தானையா? ஆமாண்ணே வீட்டுல ஒரு சின்ன சோழி ஆகி போச்சு. அதனால ஐயா கிட்ட சொல்லிட்டே லீவ் எடுத்தேன். நேத்து வரல. இன்னைக்கு வந்துட்டோம்ல. அதே மேடத்தை இன்னும் காணோம். அந்த பிள்ளை நேத்தே வரல. இன்னைக்கு வருமா என்னன்னு தெரியல. ஐயா தான் நேத்து இருந்தாரு. அப்படியா? சரிங்கண்ணே. ஏய்யா ஏதாவது கேட்கணுமா? இல்லண்ணே ஏன் வரலன்னு கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. சரியா சரி நாங்க என்ன பாக்குறோம். அப்புறமா கணக்கு எடுத்துக்கிட்டு ஐயா கிட்டே அந்த பிளேட்டை எழுதி கொடுத்துட்டு வண்டியில ஏத்தி விட்டுருவோம். என்னையா? சரிங்கண்ணே. என்னாச்சு? ஏன் வரல? நேத்து என்னால வர முடியல. இன்னைக்கு ஏன் வரல? எனக்கு முன்னால வந்து உட்காந்துக்கிருப்பா. முந்தா நேத்து கணக்கு நோட்ல இருந்த ரூம்ல பார்த்தோம். அதுக்கு பிறகு அவளை நம்ம பார்க்கவே இல்லையே. வரலன்றாலும் நீ நோண்டுறதுக்காண்டியாவது எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி ஓடி வந்துருவா. ஏன் வரல? சி நான் ஏன் அவ வரணும் வரலன்னு யோசிச்சுக்கிருக்கேன். எனக்கு இது தேவையில்லாதது. அவளை உனக்கு பிடிக்காத மாதிரி நீ எதுக்கு அவளை நினைச்சுக்கிருக்க? ஆமா அவ உனக்கு பிடிக்காதவதே. நம்ம போய் சோழி பார்ப்போம். இருந்தாலும் வந்திருக்கலாம்ல. மருது என்னடா செஞ்சுக்கிருக்கா? இல்லடா மருது நீ அப்பெல்லாம் நினைக்க கூடாதுடா மருது. நீ போய் உன் சோழி மட்டும் பாரு. நீ வேலைக்குதே வந்த தேவையில்லாத யோசிச்சுட்டு நீ என்னென்னமோ நினைச்சுக்கிருக்க. நம்ம போவோம். ஏன் அப்படி உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அப்பந்தே 2 நாளா போறேன்னு சொல்லிட்டாம்ல. வேற எதுக்கு இப்படி நீ திட்டுத்தனமா போகணும்னு நினைக்கிற? நான் தான் சொல்லிட்டோம்ல எனக்கு வேலை முக்கியம். அப்பா 1-2 கணக்கெல்லாம் மாத்தி எழுதி வச்சிருவாரு. அவர் வயசானவரு. நான் போய் அப்பாவுக்கு தெரியாம திருட்டுத்தனமா பார்த்து வச்சுட்டு வரலாம்னு இருக்கேன். யாரு நீங்க? ஏன் நாங்களே பார்த்து வைக்க மாட்டோமோ? கிழவி என் தங்கச்சி கிட்ட போன் பேசுறதுக்காக உன்னை பகடக்கையா யூஸ் பண்றேன்ட்டு நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிருக்காது என்ன? ஆமா எனக்கு வேற சோழியில பத்தியா? அப்படிலாம் கிடையாது. நீயும் சோழிய பாரு. உன் அப்பனுக்கு தெரிஞ்சிரு வச்சுக்க. வாழை மட்டும் எடுத்து தோலை உரிச்சு போயிருக்கேன். உன் அப்பனோட அடி தெரியுமா தெரியாதா? எப்ப பார்த்தாலும் அப்பாவுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிருக்காதா அப்பதா? ஏன் கொஞ்சம் நினைச்சு பாரு. ஏன் அப்பதா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கவே கூடாதா? அதெல்லாம் முடியாது. நான் போவேன். அப்பனும் அங்கதானே போயிருக்கேன். அதெல்லாம் அப்பாவுக்கு தெரியாம எப்படி போயிட்டு வரணும்னு எனக்கு தெரியும். நீ எதையும் வீட்டுல எதையும் சொல்லாம நீ அமைதியா சமாளிச்சுட்டு இருந்தா போதும். என்ன வாரேன். எப்படி இப்போ வாச வெளியவா? வாத்தக்காரி வெளியே கீழே உட்காந்து கீரையில உருவிக்கிருக்கா. வாச வெளியே போனா அடுத்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்களா? நான் செவரேட்டு குதிக்க போறேன். ஐயோ 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 இது சவரா குதிக்க போற. ஐயோ அப்பதா வாய் புத்து. நீ காட்டி கொடுத்துருவ போல. நீ செத்த நேரம் பேசாம இரு. நான் போயிட்டு வந்துருவேன்னா எனக்கு சோழி இருக்கப்பதான் நான் வந்துருவேன். ஐயோ செவரதி குடிப்பாளாம்ல. அவன் அப்பனுக்கு தெரிஞ்சுனா என்ன செய்ய? தோலை உரிச்சு போயிருவானே. ஐயோ காளியாதா மாரியாதா எல்லாத்தான் துணையா இருங்க. நல்லபடியாவும் போயிட்டு வரணும். அவன் அப்பா கண்ணுல பற்றவே கூடாதவ. எப்பாடா எப்பா தாத்தாடி செவரேறி குதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டந்தே. சரி அப்பா வாரதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம். என்னது இது? இப்படிலாம் நினைச்சுக்கிருக்கோங்களா? என்னமோ செஞ்சு விட்டா பைத்தியக்காரி. இதை மருது நீ அண்ணன் சொன்னது மட்டும் நினைச்சுக்கடா. என்னடா நீ மருது அவளை ஒரு நாள் பார்க்கலன்றா நீ என்ன செத்தா போயிடுவ. அப்படிலாம் நீ ஒண்ணு பார்க்கணுன்ற அவசியம் கிடையாதுடா மருது. நீ எப்பயும் போலிடுறா. ஐயா மருது. ஐயா வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். என்ன செஞ்சுக்கிருக்க? மிஷினை ஓட்டாம கனவாட்டுக்கு போறிய? இல்லையா இந்த ஓட்டணும்யா. உங்ககிட்ட கணக்கு காமிச்சிட்டு ஓட்டலாம்னு நினைச்சேன். என்னையா காட்ட போறாது? நேத்தே காமிச்சிட்டோம்ல எல்லாத்தையும். அதே நேத்து நீ வரல. பாதி பேர் கணக்கு எடுத்துறாங்க. அந்த கணக்கு வச்சு மிஷினை ஓட்டுங்க. பிறகு பாத்துக்குருவான். சரிங்க. பேச்சுல நல்லா தடுமாட்டம் தெரியுது. யாரு மேலேயும் எனக்கு நம்பிக்கை கிடையாதுடா. எவனையும் நம்ப மாட்டேன். சரியா போய் சொல்லி பாரு. சரிங்க. அப்பா என்னது இது? ஒரு வேலை செய்ய முடியலையே. ரொம்ப படப்படன்ல வருது. ஐயோ கடவுளே எனத்தையே செஞ்சு வச்சுட்டாங்களோ. ஐயோ இது வரைக்கும் சும்மா இருந்தது போதும். இதுக்கு மேல மிஷினை ஓட்டலண்டா ஐயா வைவாரு வந்துட்டாரு. சரி எதையும் நினைக்காம போய் மிஷினை ஓட்டுவான். யாரு விடு? நான்
நேற்று பூரா என்னால் இங்கே வர முடியலை. என்ன பிரச்சனை என்ன ஏதுண்டு உங்ககிட்ட எல்லாத்தையும் என்னால் தெளிவாக சொல்ல முடியாது. இப்போ கூட திருட்டுத்தனமாத்தேன் இங்கே வந்திருக்கேன். இனிமே என்னால் இங்கே வர முடியுமாட்டு கூட தெரியல. ஆனால் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியல. உன்னாலையும் அது முடியலண்டு எனக்கு தெரியும்டா. நீ ஒரு கல் நெஞ்சக்காரன், எதையும் வெளியே சொல்ல மாட்டேன். ஆனால் என்னால் உன்ன மாதிரி இருக்க முடியாது தெரியுமா? ஏன்னா உன்னை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுறேன்டா. உன்னை எப்படியாவது இன்னைக்கு பார்த்து போறணும்ன்றதே நிறைய தடங்களை தாண்டி இன்னைக்கு வந்திருக்கேன். என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு எதுக்கு நான் இங்கே வரமாட்டேன் இது எதையுமே என்னால் இப்போ உங்ககிட்ட தெளிவாக சொல்ல முடியாது. சொன்னாலும் நீ அதை புரிஞ்சுக்கவும் மாட்டேன். எனக்கு ஒன்று பார்க்கணும் அமிர்தே. இனி இப்படித்தேன் திருட்டுத்தனமாக வந்து பார்ப்பேன். என்ன மருது ஏன் நேற்று வரல? என்ன உளறியா? இப்போ அதை தானே சொல்லிக்கிருக்கேன் நான். பிறவதுக்கு நேற்று வரலையான்னு கேட்குறியா? என்னாலையும் நேற்று வர முடியல, ஜோலியா போச்சு. ஆனா உன்னை பார்க்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப வந்து இன்னைக்கு நீ வராம விட்டுருவியான்னு நினைச்சேன். ஆனா வந்துட்டேன். அப்போ மருதி என்ன லவ் பண்றியா? நான் பயந்துக்கு இருந்தேன்டா, தப்பான முடிவு எடுத்துட்டேன்னு. உன்னை பார்த்ததுக்கு பிறகுதான் என்னால நார்மலா இருக்கவே முடியுது. என்னடி செஞ்ச? நான் என்ன செஞ்சேன்? நான் ஒன்றும் செய்யல. இங்கே பாரு, என்னால் முன்ன மாதிரி இனி இங்கே வர முடியுமான்ட்டு எனக்கு தெரியல. என்ன நான் தான் சொல்கிறேன்ல, ஏன்னா அம்பிட்டு பிரச்சனை இல்லை நான் இருக்கேன். என்னால் உனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியாது. நீனே புரிஞ்சுக்கிறணும். தாரடி இங்க பாரு, செவனாண்டே இருந்தேன். என்ன தேவையில்லாம என்னை எப்படி ஒரு நிலைமை கொண்டு வந்து விட்டுட்டடி நீ. என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியல. உன்னை பார்க்காம என்னால ஒரு வேலை செய்ய முடியல. எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு. என்னமோ செஞ்சு விட்டடி நீ. மருதே மன்னிச்சிரு தம்பரா, என்னால முடியல. ஏத்தி போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது செய்யை கோது நான் வேறாய் அடவே தேனே ஒரு பால் பார்வை உன்னை பார்த்தேனே பெண்ணே நீ பெண்ணல்ல அக்ஷய பாத்திரம் பெண் என்ற கோப்பைக்குள் நான் விழுந்தேன் ஆரோடு தேன் கொண்டு வாய்க்கரன். ஏய் மருது இங்கே யாரு? அம்படியே உன் லிமிட்டு, இதுக்கு மேலே வேணாம், வெளியே போ. வேணாம்டா, சொன்ன கேளு. இதெல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு பார்த்துக்குருவோம். ஏசிந்தாடும் காற்றுக்கும் அழகான பூவுக்கும் காதலா காதலா ஏ அலையாடும் கடலுக்கும் அது சேரும் மணலுக்கும் காதலா காதலா. இல்லை, நான் ஏன் என் ஃப்ரெண்ட் அப்படி நினைக்கணும்? நான் தப்பாக நினச்சிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. என் கூட அவளை சிக்கிட்டு எவனுமே ஓட்ட மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் காலேஜ் வந்த புதுசுலேருந்து அவள் என்கிட்ட நல்லா பேசுகிறா பழகுறா. அவளை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் அவள் அப்படி செய்ய மாட்டா, எனக்கு தெரியும். இருந்தாலும் யாரும் நம்புறதுன்றே தெரிலையே. ஒரு வேளை இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்தை பார்க்காமலே காதலிக்கிறதுனால ஏதாவது பிரச்சனை வந்துருமா? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் வராதுல்ல. எப்படி வரும்? இதுக்கு முன்னாடி கூட எதையோ நம்ம மறைச்சு பேசிக்கிறோம், விளையாடிக்கிறோம், எதுவும் தெரியல. ஆனா இப்போ நம்ம ரொம்ப சீரியஸா லவ் பண்றோம்ல. பேசாம உண்மை சொல்லிட்டான்னா ஒண்ணுமே விளங்கலையே. அருந்ததிக்கு போய் கேட்போம். இந்த பேருக்கு எங்க இருக்குன்னு வேற தெரியலையே. நானும் உன்னை விரக்கலை காணும் காணோன நீ தேட காதல் ஒன்னும் தொலையலை உன்னாயிருந்த ஞாபகத்தை நெஞ்சோட சேர்த்து வச்ச தனியாயிருக்கும் வலிய மட்டும் தனியா அனுபவிச்சேன். பறவையின் சிறகுகள் பிரிச்சாதான்
ரொம்ப நல்லா சாப்பிடுவேன். நான் யார் லவரும் கிடையாது. நான் சோறு லவரு. பக்கத்துல இருக்கிறவன் என் வாயை பார்த்தா கூட எனக்கு கவலை கிடையாது. என்னோட நோக்கமும் சோறு தான், என்னோட குறிக்கோளும் சோறு தான். இப்படி இருந்தேன் ஒரு காலத்துல சோறு சோறுன்னு. ஆனா இப்ப என்ன சோறே திங்க விடல அந்த படுபாவி. பேசாம அவனை கொன்றுவோமா? ஐயோ சீ பாவம். நம்ம சோறு திங்கிறதுக்காக அவனை கொண்டுட்டு என்ன செய்ய போறோம்? வேணாம் வேணாம், அவன் உயிரோடவே இருக்கட்டும், அதையும் சரியா வரும். ஆனா இப்ப சோறு திங்க முடியலையே, மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. என்ன செய்யலாம்? சோறு சாப்பிடலன்னா தலை சுத்தி வாந்தி வரும். என்னதான் செய்யறது? அம்மா, என்ன சோறு திங்க விடாம பண்ணிவிட்டியா? மனசெல்லாம் கஷ்டமா இருக்கு. யார்கிட்ட சரி ஆள் வருதுன்னு தெரியல. பேசாம அந்த பிள்ளையை கொன்றுவோமா? ஐயோ என் ஃப்ரெண்ட் வேணாம். ஃப்ரெண்ட் எல்லாம் கொல்லக்கூடாது, அது தப்பு. அவனையும் கொல்லக்கூடாது, இந்த பிள்ளையை கொல்லக்கூடாது. நான் எதுக்கு? நான் செத்து போயிடுவா? ஐயோ நான் செத்து போயிட்டா அப்புறம் எப்படி சோறு திங்க? என் சோறு வேற யாரையும் எடுத்துட்டாங்கன்னா இல்ல. சரி, மனசை சரிப்படுத்தி சோறு சாப்பிட ஆரம்பிப்போம். அப்பவும் கஷ்டமா இருக்குமே, சோறு திங்க முடியாது. என்ன தலை சுத்துற மாதிரி இருக்கு? அம்மா. ஐய ஏய் ஏய் அருந்ததி. ஐயோ கீழே விழுந்து பிடிச்ச பிள்ளை நீச்சல் தெரியுமான்னு தெரியலையே. உள்ள குதிச்சிருவோம். ஏய் யாராவது இங்க வாங்க. ஐயோ ஹே ஏ அருந்ததி அருந்ததி தலை தலை என்னடா கயிறு போடுறீங்க தலை கயிறு பிடிச்சி ஏறி வா. என்ன பிரின்சிபல்ட்ட போய் கேட்டு தோலை உடிச்சு போடுவாங்க. நீ பிரின்சிபல்ட்ட எல்லாம் ஒன்னும் போய் கிளிக்க வேண்டாம், கயிறு மட்டும் போடு, நான் வாரேன். சரி தலை இரு போடுறேன். ஏ அருந்ததி அருந்ததி யாரு அருந்ததி? தண்ணியை நிறைய குடிச்சுக்கிட்டா போலயே. சரி மேல கொண்டு போவோம். ஐ லவ் யூ டி. குழந்த மாதிரி நீ எப்படி இருக்க தெரியுமா? நீ பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. யாருக்கிட்டே விழுகாத என்னையவே இப்படி விழுகி மொத்தமா என்னை இப்படி சாவடிச்சிட்டல. பாரு உன்னை எப்படிலாம் வச்சு பாத்துக்கிறோம்ண்டு. உன் அன்னைங்களை மீறிதான் உங்க இடத்துல தாலி கட்டணும்டா, அதையும் கட்ட நான் தயாரு. ஆனா கொஞ்சம் நாளைக்கு இந்த கண்ணாமூச்சி விளையாட்டே இருக்கட்டும். Let's go. I wake up to a little bit of drool on my pillow, feel like it's gonna be a bad day. Yeah, I'm tired of shit, and the coffee ain't hit yet, damn ain't that great. I don't wanna go to work, cause my boss is a jerk, and I'm not even that paid. I need a change in my life, cause I don't feel alive, and there's nothing that makes me happy. Hold my beer for a minute, I'm about to quit my job, cash in for a ticket. I'm going on a trip, and I don't plan to visit. I'm gonna stay there till I feel like I'm winning, and this is just the beginning. I need a big change, help me feel like living. I need a big swing. பாடி நான் பெத்த மகளே, என்னவா இப்பலாம் வீட்டு சைடே வர மாட்டீங்களே? பொண்ணை கட்டி கொடுத்ததுல இருந்து அடேங்கப்பா. சம்மந்தம் பண்ணிருக்கோம்ல, நாங்க சம்மந்தி விட்டாலல. அத சம்மந்தி கிட்ட காட்ட வேணாம். ஓடுகிறது இல்ல சம்மந்தி கிட்ட. சம்மந்தம் பண்ணிருக்கியா? யார்கிட்ட சம்மந்தம் பண்ணிருக்கியா? இல்லம்மா உன் மாப்பிள்ளை சொன்னாரு நம்ம சம்மந்தம் பண்ணிருக்கோம், சம்மந்தி கிட்ட எல்லாம் காட்டணும்டே. அதேமா வந்து காட்டிக்கிருக்கீ. கொஞ்ச நாள் வீட்டுக்கு வராம இருந்தா சம்மந்தம் பண்ணுவாங்க, சம்மந்த வீட்டுக்காரங்க வருவாங்க வீட்டுக்கு. அதே கொழுப்பு கூடி போச்சு. ஆற்றோட கொழுப்பு திட்டு கொழுப்பு நல்லா உச்சத்துக்கு ஏறிக்குச்சுல. யார் ஏன் மாப்பிள்ளை சொல்றாப்லையா? சொல்லுவாரு, சொல்லிட்டு தான் மறுவேளை வைப்பாரு. ஆள பாரு. சும்மாமா நீ வேற. எங்க நான் பெத்தவள காணா? எங்க உங்க வீட்டு மகாரியே காணா? அடிக்காலல என்ன நீ? ஒரு போக்கால தெரியற. அடிக்கடி அப்படிதாம்மா, கண்டுக்க கூடாது. என்ன எங்க காணோம்? இப்பதே முந்தானில முடிஞ்சு வச்சிருந்தேன். இப்பதே இறக்கி விட்டே போடின்னு சொல்லி எம்மட்ட நான் முந்தானில உட்கார்ந்து இருப்பேன்டே. பாத்தியா சம்மந்திக்காரவளே, இப்ப நீங்க தான் ஆம்பளத்துக்கு இருக்கியா? போடி போக்கட்டவளே. அவ இங்க வீட்ல இருக்கா இப்பலாம். எப்ப பார்த்தாலும் அவ நாத்தனார் வீட்டுக்குள்ள ஓடி போயிடுறா. அங்க போறேன் அத்தையை பார்க்க போறேன் அப்படியே அத்தை என்ன செஞ்சு வச்சிருக்காங்களோ. யாரையாவது சும்மா போர் அடிக்குதுன்னு அங்க போயிருப்பா, வேற என்ன? யாரு போர் அடிக்குதுன்னு போறதெல்லாம் ஒன்றும் சரி கிடையாது. நான் சொன்னா தப்பா போயிடும், கோச்சுக்கிருப்பா. நீ ஏன் பக்குவமா எடுத்து சொல்லணும். சும்மா அங்க போக வேணாம். அவளை பத்தி உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், வீட்டுல இருக்க எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா இருக்கிற குடும்பத்திலேயே அப்படி கொளுத்தி போட்டு வர மாதிரி மண்ணிலையை ஊத்தி விட்டு போயிருவா. சொன்னா புரிஞ்சுக்க நீ சொல்லுவோம் மக கிட்ட. என்ன மாறிக்கிடுவாமா, சும்மா இருமா. சரி கருவாட்டு குழம்பு வாடையில வந்துச்சு, அதுக்கு நீ வந்தி அழுவ பியாச்ச மாத்திக்கிருக்கா. வர என்னத்த சொல்ல, இப்படியா பண்ணிக்கிறது அப்படிதான் பாத்துக்க. சரி கோச்சுக்கிறாத, நான் பாத்துக்கிறேன். என்ன கருவாட்டு குழம்பு வாடை வந்துச்சு. உன் மரும எனக்கு கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்கும். எடுத்து கொடு, நான் கொண்டு அவர் கொடுத்து சாப்பாட போடுறேன். ஏத்து தம்பி வச்சேன் தாரேன் போற. நீ எப்படி வர வேண்டிய எனக்கு தெரியும், வாசனை பிடிச்சி வர வேண்டிய எனக்கு தெரியாதா? அப்புறம் எடுத்தாரேன். ஊனாசி சொன்ன மாதிரி
வீட்லயே இருந்துட்டு இருந்தாலும் மரியாதை இருக்காது. நம்மளே படிச்சிருக்கோம்ல, பேசாம எங்கேயாவது வேலைக்கு போனா என்ன? சரி, இன்னைக்கு அவந்தியா வரட்டும், 2 பேரும் சேர்ந்து கலந்து பேசி ஒரு முடிவு எடுத்து வேலைக்கு போவோம். வேலைக்கு போயிட்டா மதிப்பு மரியாதையும் இருக்கும். நாளைக்கு 4 பேர் 4 விதமா பேச மாட்டாங்க. யாரும் அப்படி பேச மாட்டாங்க. இருந்தாலும் மத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி நம்ம முன்ன கூடி என்ன செஞ்சிட்டோம்னா ஒரு பிரச்சனை இல்லைல்ல, பாத்துக்குருவோம். அவந்தி மாம் உனைத்தே கூப்பிடலாம்னு நினைச்சு நீயே வந்துட்ட. நானும் உங்ககிட்ட பேசுறதை நினைச்சு நீங்களும் அதே மாதிரி வந்துட்டீங்க. எங்கேயும் போனீங்களே? நான் வயக்காடுக்கு தான் போயிருந்தேன். போயிட்டு அப்படியே மாமா பார்த்துட்டு 2 வார்த்தை பேசிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி. என்ன சட்டையில மாத்திட்டியா? குளிச்சிட்டீங்களோ? ஆமா, வயக்காடுல ஒரே சகதி. வரப்பு வெட்டிக்கு இருந்தேன், பூரா கை காலெல்லாம் ஆகி போச்சு. வீட்டுக்கு வந்தோடனே கசகசன்னு இருக்கும்ல, அதனால குளிச்சுட்டு சட்டையை மாத்தினேன். அப்படியா, சரி. அப்ப வாங்க, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுங்க, பிறகு பேசுவோம். இல்ல சாப்பாடுலாம் வேணாம், கொஞ்சம் மெதுவாவே சாப்பிட, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன பேசணும்? அது ஒண்ணும் இல்ல. அது அடியாத்தி எறும்பு, அதுவும் கட்டெரும்பு காடிச்சுன்னா அம்பிடுத்தேன். ஒரே தளம்பு திளம்பா இருக்கும் உடம்பு பூரா. மாமா மாமா ஐயோ, வெள்ளமா போகுதே, என்ன செய்ய? மாமா என்ன வந்தியா? என்ன வந்தியா? என்ன நல்லா தானே இருந்தியா? நல்லாதான் இருந்தேன். அது ஒண்ணு இல்ல. சாப்பாடு சாப்பாடு அது வந்து எனக்கு இப்ப பசிக்கலாம். வந்தியா, நம்ம சத்து நேரங்கள் சாப்பிடுவோமா? அத்தனை முன்னே சொன்னீங்க, பிறகு முன்னே சொல்லிட்டுமா? சரி, இப்ப எனக்கு பசிக்குது, சோறு போடுறியா? என்ன பசிக்குதுங்கறியா? பசிக்கலங்கறியா? இப்ப என்ன? ஐயோ, பக்கத்துல போயிருச்சே. என்ன எறும்பு போட உணர்வா தெரியல. ஐயோ, இப்ப என்ன செய்வேன்? கடிச்சு போச்சுடா. ஐயோ, கை கால் வரைச்சு போயிருக்க மாட்டேங்குதே. மாமா இல்ல, சிற்றலையே கரை வந்து வந்து போகும் மலையே என்னை தொடுவாய் மெதுவாய் படர்வாய் என்றால் நுரையாய் கரையும் மலையே தொலைவில் பார்த்தால் ஆமாம் என்கின்றாய் அருகில் வந்தால் இல்லை என்றாய் நகில நகில நகிலா விலகிடாத நகிலா ஓஹோ நகில நகில நகிலா விலகிடாத நகிலா பழகும் பொழுது குமரியாகி என்னை வெல்வாய் பெண்ணே படுக்கையறையில் குழந்தையாகி என்னை கொள்வாய் கண்ணே நகில நகில நகிலா விலகிடாத நகிலா ஓ ஷீஷ், ஆல் ரைட் நவ். சரியான நேரத்தில் கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் சேர்த்திய. நரம்புலே கட் பண்ணியிருக்காங்க. ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனைனால கையை கட் பண்ணிட்டாங்களா? இல்ல, எதனாலண்டு ஒண்ணுமே தெரியல. கண்ணு முடிச்சாதான் தெரியும். ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லாத்தே இருக்காங்க. சரியா, நிஜத்தினா எங்கேயாச்சும் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். சரி, ரெஸ்ட் எடுக்கட்டும். பாரு, என்ன எனக்கு சோழி இருக்கு, நான் வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. குட்டி, அழக்கூடாது, அம்மாக்கு சரியா போயிடும். உனக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுண்டா, ஐயோ, அது என்ன நினைச்சு கூட பார்க்க முடியல. எதனால கையை கட் பண்ண? நான் கண்ணு முடிக்க விட்டுனே கண்டுபிடிக்கணும். தரிசான என் நெஞ்சில் விழுந்தாயே விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பார்வையிலே என் ஜீவன் வாழுதடி. நீ ஆதரவாக தோல் சாய்ந்தாய் என் ஆயுள் நீளுமடி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி. நீ இல்லை என்றால் நான்